பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய கிருபையை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், பாவம் செய்யாம இருக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார் என்று போன வாரம் சொல்லி முடித்திருந்தேன். கர்த்தருடைய வசனம் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்ம மாம்சம் உந்தி தள்ளி திரும்ப அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது. ஆனா கிறிஸ்து இயேசு சிலுவையில நமக்கு கொடுத்த விலையில்லாத கிருபையை நம்ம நம்பி இருக்கிறபடினால நம்மை பாவம் மேற்கொள்ளாது என்று. அப்போ பாவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சு செய்யற அனுபவம் இல்ல. நான் செய்யறது பாவம், ஆனா செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கர்த்தர்கிட்ட நான் கிருபை கேட்கிறேன். இந்த கிருபை நிமித்தம் கர்த்தர் என்னை இந்த பாவம் செய்யாதபடி காப்பார் என்பதே தேவ கிருபை. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறதுன்னு தெரியல. தினந்தோறும் உங்க ஜபத்துல, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் திரும்ப திரும்ப செய்யறேன், உங்களுடைய விலையில்லாத கிருபை எனக்கு தாங்கப்பா, நான் செய்யாம இருக்கணும், கிருபை செய்யுங்க. நீங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன், நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால இயேசுதான் நம்ம கிருபை. அவரை நம்ம பற்றி இருக்கும் பொழுது, அவர்கிட்ட கிருபை கேட்டு நம்ம அவரை பிடித்திருக்கும் பொழுது பாவம் செய்யாம அழகா நம்மை கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையை பிடித்துக் கொள்வோம். பாவம் செய்யாம ஜெய ஜீவியத்தை ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.